எப்பவுமே எழுதும்போது கவிஞர் அந்த தளத்தை கொடுக்குறவங்க இவங்க 2 பேர் மட்டும் இல்லை, வாசகர்களுமே முக்கியமான ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வகையில் நுட்பம் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய வாசகரோட கோவை பிரசன்னா அவர்கள் அவங்களோட அனுபவத்தை பற்றி சில வார்த்தைகளை நம்மளோட பண்ணிட்டு இருக்காங்க. சந்தோஷம் வந்து எனக்கு வந்து சைதா மூலம் தான் தெரியும். அவங்களுடைய நூலை வந்து நான் விமர்சனம் எழுதினப்போ, நீங்கள் ஏன் விமர்சனம் அந்த இணையதளத்தில் வந்து நீங்கள் விமர்சனம் எழுதக்கூடாதுன்னாங்க. சந்தோஷம் அனுப்பினேன். அதற்கப்புறம் தொடர்ந்து அந்த விமர்சனம் இணையதளத்தில் என்னோட விமர்சனங்கள் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அதில் வந்து அவர் அதுலேயும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ண ஆரம்பித்தார். அந்த விமர்சனங்களை ஒலி வடிவில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கலகம் சிறுகதைகள் வந்தது. இந்த கலகம் சிறப்பிதழில் வந்த நிறைய கதைகளை நாங்கள் எங்களோட வாசிப்பனை குழுவில் சிறுகதையாளரில் பேசுவோம். 1 மணி நேரம் எடுத்துகிட்டு ஒரு 10 பேர் அந்த சிறுகதையை அனலைஸ் பண்ணுவோம். அது டாப் டு பாட்டம் எல்லாமே அந்த கதையில் வரும். அப்படி வந்து கலகத்தில் வந்த நிறைய கதைகளை நாங்கள் பேசியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் அடுத்த வளர்ச்சி தான் இந்த நுட்பம் கவிதைகளுக்கான இதழ். கவிதைகள் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா கவிஞர்களாகட்டும் கவிதைகளை வாசிப்பவர்களாகட்டும் எல்லாமே ரொம்ப ரசனை மிக்கவர்களாக இருப்பார்கள். கதை படிக்கிறவன் அப்படி இருக்கணுங்கிறது தேவையில்லை. ஒரு சமூக ஆர்வலர் கூட நாவலை படிச்சுட்டு போகலாம், கட்டுரையை படிச்சுட்டு போகலாம். ஆனால் கவிதையில் விருப்பம் உள்ளவர்கள் அப்படிங்கிறவங்க ஏதோ ஒரு விதத்தில் அந்த கவிதையுடன் தன்னை சம்மந்தப்படுத்திப்பாங்க. ஒரு கனெக்டா அந்த கவிதை சொல்லக்கூடிய விஷயங்களும் அல்லது கவிதை சொல்லக்கூடிய ரசனையான வார்த்தைகளும் அவங்களோட கனெக்டா. அப்ப இப்படி கனெக்ட் ஆன ஒரு விஷயத்த கவிதையோட அந்த ரேடியோ மூலமா நீங்க கொண்டு வந்தது அப்படிங்கிறது சந்தோஷோட ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். நம்முடைய தமிழ் மரபு வந்து ஒரு கதை சொல்லுற மரபு தான். அதை சொல்லிதான் நம்ம நிறைய இலக்கியத்தை வளர்த்திருக்கோம். அப்போ ஒரு சாதாரண ஒரு கவிதை கூட ரேவா போன்ற ஒரு அழகான குரலில் மாடுலேஷனோட வர்றப்போ அதோட அழுத்தங்களும் அதோட ரீச்சும் வேற எங்கேயோ போகுது. அதனால தான் அவங்களுக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். சந்தோஷோட பற்றி சொல்லணும்னா, இலக்கியம் வந்து தன் இலக்கியவாதியை தானே வழிநடத்தும். ஒரு இலக்கியத்தில் ஆர்வம் உள்ளவனை அந்த இலக்கியம் சும்மா பார்த்துட்டு விடாது. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு, எவ்வளவு கஷ்டப்பட்டது கொண்டு வந்திருக்காரு, எல்லாமே அவரை தொடர்ந்து வாசித்து பார்த்து கொண்டு வருபவன் அப்படிங்கிற விதத்துல எனக்கு நல்லாவே தெரியும். நிறைய கவிஞர்களோட கவிதைகளை பார்த்துருக்கேன். அவங்களுடைய முகங்களை பார்ப்பது தான் இன்னைக்கு அக்கேஷனலாக நான் சென்னை வந்தேன். ஒரு பர்சனல் விஷயமா வந்தேன்னா நேற்று பார்த்தா இப்படி ஒரு 3ஆம் ஆண்டு விழா அப்படின்னு பார்த்தோன்னே சரி வந்து மக்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப வந்தனம், நன்றி. இன்னும் தொடர்ந்து 3 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் நுட்பம் வளரணும்னு கேட்டு வெளியே